அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சரி சாமிஜி, எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது சாமிஜி. இந்த குழந்தைங்க வந்து ஒரு ஊனமுற்றமாக பிறக்குதுங்க. சரி, அந்த ஊனமுற்றம் பிறக்கிற குழந்தைங்க வந்து ஒரு தாய் தாப்பம் செஞ்ச பாவங்களா இல்லை அவங்க முன்னோர்கள் செஞ்ச பாவங்களா ஜி சாமிஜி? பாவம் மட்டுமா இல்லைம்மா, ஊனமாக பிறக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. இப்போ ஒரு இது ஆணும் பெண்ணும் புணரல் பண்ணுறாங்க. ஒரு பெண்ணு கர்ப்பம் தரிக்கிறாங்க. கர்ப்பம் தரிக்கும் போது சரியான வறுமை, சாப்பாடு சரியா இல்லை, ஆனால் கர்ப்பம் தரிச்சிருக்குது, குழந்தை வளருது. இந்த பெண்ணுக்கு போக வேண்டிய ஆகாரம் மீதி அந்த குழந்தைக்கு போகணும், வளர்ற குழந்தை கர்ப்பத்துக்கு போகணும். போச்சுன்னா அந்த குழந்தை ஆரோக்கியமாக வளரும். ஆனால் அப்படி போல வறுமை, அதனால அது ஊனமாக பிறக்குது. இன்னொரு பக்கம் இது கர்ப்பமாக இருக்கிற ஒரு பொம்பளை கர்ப்பமாக இருக்கும்போது பட்னியாகவும் இருக்கக்கூடாது, அளவு மீறி சாப்பிடக்கூடாது. சும்மா கிடைக்குதுன்னு இஷ்டத்துக்கு சாப்பிட்டோம்னா பெண்ணுடைய வயிற்றுல நீர் அதிகமாக ஏற்பட்டால் கண்ணுக்கு இது ஊனமாக பிறக்கும். நீரும் மலமும் அதிகமாச்சுன்னா குருடா போயிடும். இதுக்கு யாருடைய பாவமும் இங்க காரணம் இல்லை, தாயே அதுக்கு காரணம். நிறைய பேர் சொல்றாங்க சாமிஜி, இப்ப வந்து பெத்தவங்க ஆமா பின்ன வெளியே சொல்லுவாங்களா, நான் தான் தப்பு செய்தேன்னு சொல்லுவாங்களா? நான் ஒரு தப்பு பண்ணிட்டா, நான் தப்பு பண்ணேன்னு ஒத்துப்பண்ணா நான் யார் மேலேயாவது போட்டு போவேன். அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. மனுஷன் வந்து என்ன பண்றான், ஏதாவது அவனுக்கு ஒரு துன்பம் வந்துச்சுன்னா நம்ம என்ன தப்பு பண்ணோம், ஏன் நமக்கு இந்த துன்பம் வந்ததுன்னு யோசிக்கிறதே கிடையாது. ரெண்டு விஷயத்த எடுத்துப்பான், ஒன்று என் விதியை ஆணுவான், இல்லை என்ன கடவுள் இப்படி பண்ணிட்டாயானுவான். இந்த ரெண்டு மேலே போட்டு போயிடுவான். அதனால இதை யாரும் ஒத்துக்கிறது இல்லை. உண்மை நிலை என்னன்னா, தாயினுடைய கர்ப்பத்தில் அந்த குழந்தை வளரும் போது சீரா இருக்கணும் அந்த தாயினுடைய தீனி. அது சும்மா கிடைக்குதுன்னு போட்டு அரைச்சிக்கினே இருந்தோம்னா மழை ஜலம் அதிகமாகும் போது இந்த மாதிரி மலம் வந்து ஜலம் அதிகமாகும் போது ஊனமாக போயிடும், மலமும் கூட சேர்ந்து வயிற்றுல சேரும் போது குருடா போயிடும். இது எல்லாமே இந்த தாய் செய்த வினை. இதை எந்த தாய் ஒத்துப்பா? ஒத்துக்க மாட்டான். அதை பாவத்தை மேல்னா போட்டு போவேன். முன்னோர் வந்து இவர் வயிற்றுல பூந்துக்கினாரு. முன்னோர் செய்த பாவம் எப்படின்னா, உன் வயிற்றுல இப்ப நீ இந்த குழந்தை பிறந்து போச்சு, இப்ப நீ என்ன பண்ணுவ, அதை பார்க்கும் போதெல்லாம் வருத்தப்படுவ. இதான் முன்னோர் செய்த பாவம். நீ பார்த்து பார்த்து வருத்தப்படுற பாரு, அதுதான் நீ முன்னோர் செய்த பாவம். ஆனா நீ பெற்றது நீ செய்த பாவம். அது இதை ஒத்துக்கிறது இல்லை, புரியறது இல்லை. வணக்கம். ஆத்மா வணக்கம்மா. ஒரு நன்றி சொல்றதுக்காக நான் இங்க வந்திருக்கேன். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி 17ஆம் தேதி குரு பூஜைக்கு வந்தேன். ஐயா ஃபோன் பண்ணாங்க. ஐயா நான் பஸ்ஸு ஏறிட்டேன்னு சொன்னேன். அப்புறம் வீட்டுக்கு போன பிறகு பண்ணாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு ஹெல்ப்பு பண்ணுறேன்னு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்கம்மா, ஃபீஸ் கட்டு இருக்கட்டும், தெரியாமல் அவங்க தான் தெரிஞ்சு சொல்லணும். என் பையனுக்கு ஃபீஸ் வேணும்னா அவங்க தருவாங்கம்மா, நீங்கள் வாங்கிக்கோங்க, அங்கே நம்பரை உங்களுக்கு அனுப்புகிறேன். எனக்கு அனுப்பக்கூட இல்லை, அவங்கக்கிட்டே என் நம்பரை இவர் கொடுத்துட்டாரு. அவங்க ஃபோன் பண்ணாங்க, உங்களுக்கு எதனா உதவி வேணுன்னா சொல்லுங்கம்மா, நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, இதே 2 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தா நான் வாங்கிக்கின்னு வந்திருப்பேன். இல்லை எனக்கு வேணாம், அது வாங்கவும் மாதிரி இருந்தது, நான் பார்த்துக்கிறேன், எனக்கு வேணான்னு. நான் கட்டிட்டேன்லாம் சொல்லிட்டேன், ஸ்கூலுக்கு ஃபீஸ் எல்லாம் ரெடி பண்ணி கட்டிட்டேன்னு. ஆனால் என் பையன் 10th ரிசல்ட்டே 20ஆம் தேதி தான் வந்தது. எனக்கு வந்து அவங்க வந்து எவ்வளோ பேசிட்டேன், வேணாங்கன்னா சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஐயா மறுநாளும் ஃபோன் பண்ணி ஏன் வேணான்னு சொன்னீங்க, வாங்கிக்கோங்க தேவைப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அரை மனசாக தான் நான் அதை வாங்கிக்கினா அவங்க அக்கௌண்ட்டில் எனக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, அவங்க நான் பார்த்ததில்லை, இன்னும் அவங்க பேர் கூட எனக்கு தெரியாது. 20,000 எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அந்த பணத்தை நான் எடுக்கவே இல்லை, எனக்கு எடுக்க மனசும் இல்லை. திருப்பவும் சொல்கிறேன், 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தால் அது எப்பயோ நான் எடுத்துகிட்டு இருப்பேன். இருக்கட்டும், நம்ம குழந்தை, நான் ஒருத்தவங்கிட்ட வாங்கி தான் வளர்ந்தேன், எனக்கு அம்மா அப்பா கிடையாது. என் குழந்தைய யார்கிட்டையும் வாங்கக்கூடாதுன்ற ஒரு அம்மாவாக இருந்தால் அப்படி நினச்சேன். இருக்கட்டும்னு சொல்லிட்டு எனக்கு ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் இவன் 10th முடிச்சிட்டான், சலுகைலாம் கிடைக்கும், நம்ம கவர்மெண்ட்டில் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணோம். அவன் கேட்குற குரூப் கிடைக்கவே இல்லை. அப்படி இருந்தோம், ஏன்னா வெளியே ஸ்கூல்லேருந்து வர பசங்களுக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறது, எங்கே பார்த்தாலும் அலையிறோம், எங்களுக்கு இந்த குரூப் கிடைக்கல. எல்லா அமௌண்ட்டு நான் 8th ப்ரைவேட்டில் படிக்க வைக்கிறேன்.
கம்மி அமௌண்ட் தான், 25,000 தான் வந்தது. இந்த பணம் நான் இன்னும் எடுக்கலை, வேற வழியே இல்லை. திருப்பியும் இவன் படித்த ஸ்கூலுக்கே போகிறோம். அம்மா நாங்கள் 2 பேருக்குமே என் பையன் நானும் பேசிக்கிறோம், காசு அதிகமாக வரும் போல இருக்கேடா அப்படின்ட்டு. என்ன பண்ணுறதுனே தெரில. தாத்தா கிட்ட முடிவு கொடுப்போம், ஒன்று கவர்மெண்ட் ஸ்கூலா இல்லை ப்ரைவேட் ஸ்கூல்லே கண்டினியூ பண்ணலாமான்னு சொல்லிட்டு. நான் ஐயா சொல்லுவான், தாத்தான்னு சொல்கிறதுனால அப்படி சொல்கிறேன், எதுவும் எடுத்துக்காதீங்க. அவனே சீட்டு எழுதி போட்டான், கவர்மெண்ட் ஸ்கூலு ஒன்று ஜெயின் ஸ்கூலுன்னு சொல்லிட்டு. அதில் ஜெயின் ஸ்கூல் தான் வந்தது. அவனே வந்து சொன்னான், அம்மா தாத்தாவே முன்னாடியே காசு கொடுத்துட்டாங்கல்ல, என்ன அதில் படிக்க வைங்கன்னு சொல்லி நீங்கள் ஏமா யோசிக்கிறீங்க அப்படின்ட்டு போனோம் நாங்கள். அப்போ வரைக்கும் எனக்கு வெறும் 25,000 தான் தெரியும் ஃபீஸு. +1க்கு அவன் கேட்குற குரூப்புக்கு 35,000 ரூபாய். இது கூட பாதி ஃபீஸ் தான் சிங்கிள் மதருக்காக அந்த ஸ்கூலில், இல்லைன்னா 70,000 ரூபா அந்த ஸ்கூலில் ஃபீஸு. இது எனக்கு போனதே, எனக்கு அந்த ஃபீஸ் அமௌண்ட்டை கேட்டது என்னை மீறி எனக்கு அழ தாங்க முடியல. நான் இந்த 25,000மே நான் படாத பாடுபட்டு பெறட்டணும். நான் கீரை வியாபாரம் தான் பண்ணுறேன். என்னோட வருமானம் ஒவ்வொருத்தர்கிட்டையும் 5 ரூபா 10 ரூபா தான் கிடைக்கும் ஒரு நாளைக்கு. எனக்கு அப்படியே மாதிரி பதட்டமாக இருக்குது. இதை சேர்க்கறதுக்கு நான் 3 மாதமாக லோல் படுறேன். இந்த 20,000ன்றது எனக்கு பெரிய அமௌண்ட்டு. என்னால் ஒன்றுமே புரியல. இதை தெரிஞ்சுதான் இது இவருக்கு முன்னாடியே நான் வாங்கிக்கோங்கன்னு சொன்னாரா? அந்த அமௌண்ட்டை வாங்கின உடனே இதுக்கப்புறம் இருக்குது யூனிஃபார்ம் தைக்கணும், நான் கைடு வாங்கணும், அது 40 தாண்டும். எனக்கு இதை கொடுத்ததுனால அவங்க யாருன்னு தெரியல, இன்னைக்கு வந்திருக்காங்கன்னு தெரியல. அவங்க பேர் தெரியுங்களா ஐயா? அவங்களுக்கு ரொம்ப மனமார்ந்த நன்றி. அப்புறம் அவங்க பிள்ளைங்க வளர்ந்த கதையெல்லாம் சொன்னாங்க. என் பையன் அதை மோட்டிவேஷனாக எடுத்து நான் 4 பேரை படிக்க வைக்கிறேம்மான்னு சொல்லியிருக்கான். ஐயா ஒருத்தவங்களுக்கு விதை போட்டு இப்போ அவன் 4 பேரை படிக்க வைக்கிறேன்னு இருக்காங்க. அது கோடான கோடி நன்றி. உங்க தானே இப்போதான் நான் அவங்கள பார்க்குறேன்னே அது தெரியாது, முகம் தெரியாத இருந்து. அதுதாம்மா தர்மம், முகம் தெரியாத பண்ணுறது தான் தர்மம். ரொம்ப நன்றிம்மா, நன்றிம்மா. அதான் இப்போதான் அவங்கள நான் பார்க்குறேன். அதுதான்மா, இதே 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தால் அந்த பணத்தை எடுத்துகிட்டு இருப்பேன். இந்த பக்குவம் இந்த பாடம் எனக்கு கொடுத்தது. எனக்கு 1 ரூபான்னா கூட எனக்கு அது வேணான்னுட்டு. இன்னைக்கு கூட என் பையன்கிட்ட சொல்கிறது, அம்மா காசில் படிக்கல, அந்த அம்மா அவங்க பிள்ளைங்க வருமானத்துலேருந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் சொன்ன கதையாக ஸ்பீக்கரில் போட்டேன், என் பையன் கேட்டுட்டு தான் இருந்தான். அவங்க ஸ்டேட் ஃபஸ்ட்டில் வந்தாங்கன்னு ஏதோ சொன்னீங்க. நானும் அதே மாதிரியே படிப்போம்மா, +2 மார்க்கு வந்து உங்களுக்கு நாங்கள் அனுப்புவோம். இது வந்து என் பையனுக்கு வந்து இப்போ நடந்த நாடகம் எல்லாம் அவனும் வந்தான். கவர்மெண்ட் ஸ்கூல் போகிறோம், எங்கெங்கே போகிறோம், அவனாதான் சீட்டை எழுதி போட்டு இந்த ஸ்கூலுக்கு நான் செலக்ட் பண்ணுறேன், தாத்தா தான் நம்மளுக்கு காசு கொடுத்துருக்குறாருலம்மா, அதை நான் படிக்கிறேன்னா இதை என்றைக்கும் அவன் மறக்க மாட்டான். இப்போ நான் சொல்கிறது வேற, அவன் அனுபவிக்கிறது வேற இல்லைங்க. ரொம்ப நன்றி இந்த அனுபவத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்கு. இன்னொரு விஷயம் சொல்லணும், குரு பூஜையை பற்றி சொல்லணும். ரொம்ப அருமையாக இருந்தது. நாங்கள் குரு பூஜைக்கு முன்னால் ஒரு இடத்துக்கு போயிட்டு தான் வந்தோம். அங்கேயே விட இங்கே கால் வைக்கும் போது அந்த தோரனோட ஆர்ப்பாட்டம், மேலே சத்தம், என்னடா இது ஒரு மாற்றம். ஒரு பிள்ளைய இப்போ என் பிள்ளைக்கு நான் கல்யாணம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அன்றைக்கி ஐயாவோட இது நான் உணர்ந்தேன், என் பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டான்பா, ஆனால் வர ஜனத்தை நான் விடக்கூடாது. சாப்பாட்டில் இவர் தெரிஞ்சுக்கிட்டே தான் இருந்தார். நாங்கள் அந்த பொங்கலும் பைனாப்பிள் எசன்ஸ் போட்ட கேசரி இன்னும் எனக்கு இருக்குது அந்த டேஸ்ட். அது சமையல்காரங்களும் நன்றி, அருமையாக இருந்தது அந்த பொங்கல். என்னன்னா சத்திரத்துல இப்படி நடத்த முடியுமா? என்ன ஒரு பந்தல் தோரணமாக இருக்கட்டும், ஒரு ஆர்ப்பாட்டமாக இருந்தது, நல்லா இருந்தது. இதுக்கப்புறமா வெள்ளமே வந்தாலும் கப்பல் போட்டு நடத்துவீங்க போல இருக்கு குரு பூஜை. இந்த கூட்டத்தால் எங்கே ரோட்டில் வச்சா கூட குரு பூஜை பண்ண முடியும், நம்மளால சிறப்பாகவே பண்ண முடியும். நல்லா இருந்ததுங்க. ஐயாவை கொண்டாடுறாங்கன்றத நான் இன்னைக்கு புரிஞ்சுக்கினேன். என்ன நடக்குது, என்ன மாதிரி மனநல எத்தனை பேர் இருக்கும், ஒண்ணுமே புரியல. அங்கேயும் போறோம், அடுத்தது இங்கேயும் வந்தோம். 2 இடமும் தெளிவா எனக்கு புரிஞ்சுது. அங்க போயிட்டு வந்தவங்களுக்கும் புரிஞ்சு இருக்கும். இது அவங்கள நேசிக்கிறவங்களுக்கும் உண்மையா வந்த பக்தர்களுக்கும் அந்த அளவுக்கு கவனிச்சாங்க. சாப்பாடு சொல்லிச்சுங்க, அந்த சாப்பாடுல ஒரு மரியாதையும் ஒரு உயிரோட்டமும் வந்தவங்க சாப்பிடணும். ஐயா இருக்கும்போது சொல்லுவாங்க சாப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டு, அந்த சாப்பாடுல தெரிஞ்சுதுங்க வெறும் வெண்பொங்கல் கேசரி தான். அதுல அவ்வளோ ஒரு உணர்வு இருந்தது. இன்னமும் எனக்கு ஞாபகம் இருக்குது, அவ்வளோ ஒரு உணர்வு இருந்தது.
இருந்தது, நல்லா இருந்தது. இன்னைக்கு கூட நாங்கள் அதை சாப்பிட்டோம். ஒரு அம்மா பரிமாறுறாங்க, சாமி கண்ணை குத்திரும், 2வது வாட்டி வாங்கிக்கோங்க என் பையன்கிட்ட. இந்த அளவுக்கு சாப்பாடு முக்கியத்துவம் கொடுக்கறது ஐயா. அடுத்தபடியா இவங்க அதை எடுத்து நடத்தும் போது அதே சாட்சியாதான் இவங்க இருக்கிறாங்க. இது இன்னும் புரியும், புரியாதவங்களுக்கும் புரியும், இனி வர காலங்கள்ல புரியும். இன்னும் ஒரே ஒரு டவுட்டுங்க ஐயா. இது எனக்கு டவுட்டு தான். எப்போ நான் ஒரு கோயிலில் செய்கிறேன்னு வச்சுக்கோங்க, அன்னதானம் என்னால் முடிஞ்சது பண்ணுறேன். நேற்று பண்ணியே எனக்கு மனசு ஒரு மாதிரி உறுத்தலாக இருந்தது. என் கூட வந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ இங்கே கொடுக்கறத வயசானவங்க ஹாஸ்டல்லுங்களை எடுத்துன்னு போய் கொடு, வாங்கினவங்களே 2 வாட்டி வாங்குறாங்க, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வாங்குறேன் அப்படி 4-5 வாட்டி வாங்கிட்டு போகிறேன்றாங்கல்ல. எனக்கு சொன்னோடனே கஷ்டமாகுது. நான் அந்த கோயிலை தெரிய வைக்கணும், வள்ளலாரை பற்றி தெரிஞ்சுக்கணும், அந்த ஒரே ரீசனுக்காக தான் அங்கே செய்கிறேன். ஆனால் என் கூட வரவங்களே இந்த மாதிரி சொல்லும்போது, ஏன் ஒருத்தர் 2 வாட்டி வாங்கக்கூடாதா, வீட்டுக்கு வாங்கிட்டு போகக்கூடாதா, வாங்கினவங்களே வாங்கினாங்கன்றது இதோட அர்த்தம் என்ன? நல்லா இருக்கவங்க தானே வாங்குறாங்க, நீ இதை தவிர்க்கவே முடியாதுமா, தவிர்க்கமா. அப்போ நீங்கள் என்ன பண்ணிருக்கணும்னா, வீட்டில் செஞ்சுட்டு கொண்டு போய் ஏதாவது ஒரு அனாத ஆசிரமத்துக்கோ எங்கேயோ நீங்கள் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அது பல பேருக்கு போய் சேரும். இங்கே இந்த கூட்டம் இப்படி தான் இருக்கும். இதை நம்ம மாற்றணும்னு முயற்சி பண்ணால் ஒரு வகையில் மாற்றலாம். எப்படி மாற்றலான்னா, நீங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் வச்சுட்டீங்க, கொண்டு போய் வச்சுட்டு சாப்பாட்டுக்கு வந்துக்கிறாங்களே அவங்கள கொஞ்சம் நேரம் உட்கார சொல்லணும். ஒரு அரை மணி நேரம் அவங்கள உட்கார வச்சுட்டு வள்ளலாருடைய பாடல்களை நீங்கள் பாட அவங்க கூடவே பாட வைக்கணும். வெறும் சோறு போடுறதுனால வள்ளலாரை கொண்டு போயிட முடியுமானா கொண்டு போக முடியாது. அப்போ இந்த வேலையை நீங்கள் பண்ணணும். அந்த இடத்துல வள்ளலாரை கொண்டு போகணுன்னு உங்கள் மனசில் நினச்சதுன்னா சாப்பாடும் போடுங்க, அதுக்கு முன்னாடி வள்ளலாரோட பாடல்களை பாட அளவுக்கு நீங்கள் அந்த முயற்சி கொண்டு வாங்க. அப்போ அந்த பாட்டை கேட்டுட்டாவது இன்னைக்கு இல்லைன்னா என்னைக்காவது ஒரு மனசு அந்த மனசு தெளியும், அப்போ அதுக்கான பலன் கிடைக்கும். இந்த முறையில் நீங்கள் பண்ணீங்கன்னா நீங்கள் இருந்த இடத்துல நீங்கள் பண்ணலாம், தவறே கிடையாது. இது இல்லாமல் போனோம், சாப்பாடு கொண்டு போனோம், சாப்பாடு போட்டோம், ஆளாளுக்கு போயிட்டாங்கன்னா அதால் எந்த பலனும் கிடையாது. இல்லையா? இப்போ அந்த கோயில் வள்ளலாருக்கு அந்த பூசம் உகந்தது, தைப்பூசத்தில் ஒரு விளக்கு கூட அந்த கோயிலில் ஏற்றலை. அந்த ஒரு தாக்கம் தான் எனக்கு. அவரோட புகழே இங்கே இருக்கவங்க 6 அடி உயரத்தில் இருக்குது சிலை, எதுவுமே தெரியலையே. சரி, ஒரு வேளை நம்ம இந்த மாதம் செய்யறதுனால இவர் ஒருத்தர் இருக்கிறாரு, ஏதோ ஒரு வீடியோ பார்க்கும்போது நம்ம ஊரில் ஒரு கோயில் இருக்கே, இதுக்கு தான் இவங்க செய்கிறாங்களா, அந்த ஒரு அறியாமை போக்கணுன்றதுக்காக தான் நான் செய்கிறேன். இன்னொன்று ஐயா ஒன்றே ஒன்று சொல்கிறதா, இல்லாதவன் இருக்கப்பட்டவனும் என்கிட்ட வாங்குறான்னு ஒருத்தவங்க கேட்டாங்கன்னதுக்கு அவர் சொன்னார், இருக்கப்பட்டவன் கையேந்திரானா உன்ட்ட தானே கையேந்திரான், சாப்பாடு தானே, நான் என்னையே ஆற்றிக்கிறது மறுநாள் எடுத்து வைக்க முடியாது, சாப்பிட்டு போட்டோம். என் கூட இருக்கவங்க வரலன்னா நான் அடுத்த மாதம் நான் என்ன பண்ணுவேன், அவங்க செஞ்சு கொடுக்கலன்னா நம்ம என்ன பண்ணுவோம், வாங்கினவங்களே வாங்குறேன். அவங்களுக்கு அந்த இதுவே புரியல, என் கூட இருக்கவங்களுக்கே புரியலன்னா அந்த ஜனங்களுக்கு எப்படி புரியும்? அது புரியாதுமா. இப்போ நான் சொன்னதை ட்ரை பண்ணி பாருங்க. சாப்பாடு போகிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரமோ இல்லை ஒரு 1/4 மணி நேரமோ வள்ளலாருடைய பாடல்களை பாடுங்க. நீங்கள் பாடும்போது அது அவங்க கோரஸாக பாடட்டும். அதுக்கப்புறமா அன்னதானம் பண்ணுங்க. அங்கே வள்ளலாரோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கும். கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் வரும். இது தொடர்ந்து செய்யலாம். யார் வாங்கினா ஐயா, யார் வேணா வாங்கணும், அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. பசி உள்ளவங்களுக்கு நேற்று எனக்கு போட்டு எனக்கு திருப்தியே இல்லை. இவங்க ஏன் இப்படிலாம் பேசுகிறாங்க? ஏன்னா ஆசிரமங்களுக்கு நான் எப்பவுமே ஒரு முடிவு எடுத்துட்டா அதுலேருந்து நம்ம பின்வாங்கக்கூடாது. இன்னைக்கு இவங்க ஒன்று சொல்லுவாங்க, நாளைக்கு இன்னொருத்தர் ஒன்று சொல்லுவாங்க. முடிவு எடுத்துட்டு இதுதான் உண்மைன்னா போயினே இருக்கணுமே தவிர திரும்பி பார்க்கவே கூடாது. எனக்கு ஐயாவோட தூண்டுதல் தான் 4 பேருக்கு நம்ம பசி ஆறணும்னு சொல்லிட்டு. எனக்கு என்னன்னா ரொம்ப இல்லை, நான் காய்கறி வியாபாரம் பண்ணுறேன், என்ன அரிசி தான், எனக்கு வேற ஒன்றும் பெரிய செலவு இல்லை, அதனால இதை நம்ம செய்யலாம் அப்படின்றது தான். இவங்க கூட கூட சொல்லும்போது எனக்குள்ள ஒரு பையனை அவங்க வராத போயிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்ற ஒரு வருத்தம் தான். அப்போ நம்ம போகிற பாதை தப்பா? அப்படி பாதைகளை சரி பண்ணிக்கலாம், தவறுகள் இல்லை, பாதையை சரி பண்ணி போடும். இப்போ சொன்ன மாதிரி பண்ணுங்க, இன்னும் சிறப்பாக நடக்கும். சரிங்களா? ஆத்மா உனக்கு அம்மா, உங்களுக்கு ரொம்ப நன்றிம்மா.